இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களோடு புதிய உடன்படிக்கை செய்து கொண்டு எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க உமது மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்காகவும் உமது அன்பிற்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் புதிய உடன்படிக்கை ஒன்றை உண்டாக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. நாமும் நம்முடைய பாவங்களை உணர்ந்து இறைவனின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். மேலும் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தமது சீடர்களை பார்த்து மக்கள் யாரென்று தன்னை சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா எனவும் பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் எனவும் கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் என்னை யாரென்று கூறுகிறீர்கள் என்று கேட்டபொழுது சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறினார். இதோ அதற்கு ஆண்டவர், இதோ இதை வெளிப்படுத்தியவர் கடவுளே என்று கூறுகின்றார். மேலும் விண்ணரசின் திறவுகோலை அவருக்கு கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். மேலும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்றும் 3ஆம் நாள் உயிர்த்தெழப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார். அதற்கு பேதுரு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இயேசு அவரை கடிந்து கொள்கிறார். ஆண்டவரை இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் மரித்து எங்களுக்கு வாழ்வை கொடுத்தவரே, எங்களை மீட்டெடுத்தவரே, நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக வாழவும் பாவத்தை தவிர்த்து நல்வாழ்க்கை வாழ்ந்து உமது அன்பில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும், நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும், நாட்டின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நல்லது செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.